மக்களுடைய வருமானத்தின் பெரும் பகுதி மருத்துவமனைக்கு தான் வருது. அதாவது எந்த வீடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையால் அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று சரராசி, இன்னொன்று ஸ்திரராசி, மூன்றாவது உபயராசி. இந்த நோய்க்குறிக்கான தொடர்பு சரராசியில் இருக்கும்போது எந்த வைத்தியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது சர்வசாதாரணமாக போயிடும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஜலதோஷம், சிறிய தலைவலி வருது. இது நீங்கள் வைத்தியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு 2-3 நாளில் சரியாக போயிடும். மற்றது ஸ்திரராசி. ஸ்திரராசியில் ஒரு நோய் அந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா அந்த நோய் போகாது. அதாவது எந்த கடவுளை வேண்டினால் அல்லது எந்த விரதம் இருந்தால் எந்த பிரச்சனை சரியாகும்னு பார்க்கணும். பொதுவாக எல்லா நோய்களுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி, அதாவது முருகரே. அந்த முருகரை வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட நோயும் விலகும். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக கடந்த ஒரு 30-40 வருடமாக மக்களுடைய வருமானத்தின் பெரும் பகுதி மருத்துவமனைக்கு தான் வருது. அதாவது எந்த வீடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையால் அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஏறத்தாழ 20-30 வருடத்திற்கு முன் எந்த ஊர்லேயும் இவ்வளவு மருத்துவமனைகள் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மருத்துவமனையும் 14 அடுக்கு மாடி 20 அடுக்கு மாடியாக வளர்ந்து கொண்டே போகிறது. அப்போ நோய் அதிகமாகிவிட்டது என்ற தோற்றத்தை உண்டாக்குகிறார்கள். இப்போ இதே மக்கள் ஒரு காலத்தில் சில கிராமங்களில் மருத்துவமனையே கூட இல்லை, அவர்களும் வாழ்ந்தார்கள். அவர்கள் 90 வயது 95 வயது வரைக்கும் கூட நல்லா இருந்திருக்காங்க. திடீரென்று மருத்துவமனை பெருகிவிட்டது, திடீரென்று நோய் வந்துவிட்டது என்று நம்புவதற்கு நியாயமில்லை. பொதுவாக ஒரு ஜாதகத்தின் 6ஆம் இடம் நோய். நோய், கடன், எதிரி எல்லாமே 6ஆம் இடம். அந்த 6வது பாவத்தை பார்த்தாலே இவருக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிரகம் எது, எந்த தசாபுக்தியில் இவருக்கு நோய் உண்டாகும், அந்த நோய் தீருமா தீராதா, இது எல்லாத்தையும் 6ஆம் இடத்தை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம். இவருக்கு தேவையான வைத்திய முறை அலோபதியில் செய்தால் சரியாகுமா, ஆயுர்வேதத்தில் செய்தால் சரியாகுமா, அல்லது அக்குபஞ்சர் போன்ற மாற்று மருத்துவ சிகிச்சை செய்தால் சரியாகுமா, இதை ஒரு ஜோதிடரால் வெகு எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் 10 ஆண்டுகளாக அலோபதி வைத்தியம் பார்ப்பாங்க, ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. வேறு யாரோ சொன்னதுனால ஆயுர்வேதத்துக்கு போவாங்க, வெற்றி பெறுவார்கள். அல்லது யுனானி சித்த வைத்தியத்துக்கு போவாங்க, வெற்றி பெறுவார்கள். அப்போது சிலருக்கு அலோபதி நல்ல பலனை தருகிறது, சிலருக்கு சித்த வைத்தியமும் ஆயுர்வேத வைத்தியமும் பலனை தருகிறது. இது நம்ம நடைமுறையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள்ட விசாரித்தாலே இதை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அலோபதியில் சரியாவதில்லை,
எல்லோருக்கும் ஆயுர்வேதத்திலும் சரியாவதில்லை. அப்போது இந்த மாறுபாடு ஏன் அப்படின்னா, ஜோதிடத்தில் பாவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதுதான் சரியானது. பொதுவாக 3 விதமான ராசிகள் சொல்கிறாங்க. ஒன்று சரராசி, இன்னொன்று ஸ்திர ராசி, மூன்றாவது உபயராசி. இந்த நோய்க்குறிக்கான தொடர்பு சரராசியில் இருக்கும்போது எந்த வைத்தியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது சர்வசாதாரணமாக போயிடும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஜலதோஷம், சிறிய தலைவலி வருது. இது நீங்கள் வைத்தியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு 2-3 நாளில் சரியாக போயிடும். மற்றது ஸ்திரராசி. ஸ்திரராசியில் ஒரு நோய் அந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா அந்த நோய் போகாது. ஓரளவுக்கு அதனுடைய வீரியத்தை குறைக்கலாமே தவிர அந்த நோய் அவரை விட்டு விலகவே விலகாது. இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை நோய், புற்றுநோய், சில வம்சாவளியாக வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் வரும். ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமே தவிர அதை ஒழிக்க முடியாது. இது ஸ்திரராசியில் வரக்கூடிய நோயின் தன்மை. உபயராசி. உபயராசி என்றால் மருந்து கொடுத்தால் அந்த நோய் குணமாகும், மருந்து கொடுக்கலன்னா அந்த நோய் குணமாகாது. உதாரணத்துக்கு ஒரு எலும்புரிக்கு நோய், அதாவது இந்த டியூபர்குலோசிஸ், அதில் என்னென்னா வைத்தியம் பார்த்தா தான் அது சரியாகும். அப்போ அது உபயம். முயற்சியால் வென்று வெளியே வருவதுக்கு பேர் உபயராசி. இதாக முதல்ல பிரிச்சுக்கணும். இந்த நோய் நீங்குமா நீங்காதா, இந்த நோய்க்கான மருந்தை எந்த வேளையில் சாப்பிட வேண்டும், எந்த நாளில் சாப்பிட வேண்டும், இதெல்லாம் ஜோதிடர்களால் கணிக்க முடியும். அதாவது மருந்து உண்ணும் நேரம்னே ஒரு கணக்கு இருக்குது. யாருக்கு மருந்து எப்போது சாப்பிட்டா சரியாகும். இதுவும் தவிர சில நோய்கள் மருந்தால் சரியாகாது. இந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை தான் பலன் தரும்னா அறுவை சிகிச்சை தான் பலன் தரும். அதே போல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நேரம் எது, இதையும் சரியாக கவனிக்க முடியும். இப்போது சந்திரனும் செவ்வாயும் சரியில்லாத நேரத்தில் ஒரு அறுவை சிகிச்சை நடக்குமே ஆனால் அதிகமான இரத்த சேதம் கிடைக்கும். அந்த அறுவை சிகிச்சையால் இருக்கக்கூடிய வியாதி இன்னும் அதிகமாகும். நம்மளே பார்த்துருக்கோம். அதாவது வைத்தியத்துக்கு போய் நோய் அதிகமான விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். சில நேரங்களில் தேவையில்லாத நேரத்தில் போனால் அந்த நோய் அதிகமாகும். சில நேரங்களில் அதுவே மரணத்துக்கு காரணமாக கூட முடியும். இப்போ இந்த வைத்தியத்துக்கு போயிருக்க வேண்டாமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அப்போது எந்த நேரத்தில் மருந்து உண்ண வேண்டும், எந்த விதமான சிகிச்சையை நாம் கைக்கொள்ள வேண்டும், இந்த சிகிச்சையோட பலன் எப்பொழுது கிடைக்கும். பொதுவாக சில தசாபுக்தியில் ஒரு பிரச்சனை வரும். அந்த தசாபுக்தி முடிந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நீங்கிவிடும். அந்த தசாபுக்தி இருக்கும் வரை அந்த நோயின் கடுமை அதிகமாக இருக்கும். அப்போது இது தசாபுக்தியால் வந்ததா, இல்லை ஜனன ஜாதகத்திலேயே 5ஆம் இடத்தில் பிரச்சனையா, இதை கண்டுபிடிச்சாதான் அந்த நோய்க்கான ஒரு வைத்தியத்தை ஏற்பாடு செய்ய முடியும். அப்போது இதுக்கான பரிகாரம் என்ன, அதாவது எந்த கடவுளை வேண்டினால் அல்லது எந்த விரதம் இருந்தால் எந்த பிரச்சனை சரியாகும்னு பார்க்கணும். பொதுவாக எல்லா நோய்களுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி, அதாவது முருகரே. அந்த முருகரை வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட நோயும் விலகும். இப்போது ஒருத்தருக்கு உயிர் பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தண்டீஸ்வரம் கோவிலில் சென்று வழிபாடு செய்தால் கட்டாயமாக மரண பயம் நீங்கும். இதே போல் இன்னொரு கோவில் ஸ்ரீவாஞ்சியம், அங்கே யமனுக்கான தனி வழிபாடே இருக்குது.
அந்த ஸ்ரீவாஞ்சம் சென்று பூஜைகளை செய்தாலும் கட்டாயமாக அவங்களுடைய மரண பயம் நீங்கி ஒரு தைரியம் வரும், ஆயுளும் கூடும். அதாவது ஓரளவுக்கு அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த நோய் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்து வெகு ஆண்டுகள் வாழலாம். அண்டு இதோடைய முக்கியமான சாராம்சம் யம பயம் நீங்கும். சில பேருக்கு நோய் இருக்காது, ஆனாலும் மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும் மனசில், ஒரு கலக்கம். இதுக்கு குறிப்பிட்ட காரணம் என்னென்னா, இந்த பயம்ன்றதுக்கு காரணமே சந்திரன் தான். அதாவது செவ்வாய் ஓரளவுக்கு பலகீனப்பட்டு சந்திரனும் சரியான இடத்தில் இல்லை என்றால் ஒரு நோயாளிக்கு அதிகமான பயம் வரும். அந்த பயத்தினால் நோய் இன்னும் அதிகமாகும். ஆக சிவபெருமானை தொடர்ந்து திங்கட்கிழமையில் காலையில் வழிபட்டு வந்தால் எந்த விதமான நோயும் அணுகாது. அவர் பேரே மருந்தீஸ்வரர். அதாவது திருவான்மையூரில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பேரே மருந்தீஸ்வரர். அந்த இடத்துக்கு வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை போய் வழிபட்டால் கட்டாயமாக நோய்கள் அகலும். இந்த புதிய நோய்களும் வராமல் தடுத்து கொள்ளலாம். இதுதான் என்னுடைய கருத்து.